காணிக்கையாக்கி இந்த தவத்துக்கு சொல்வோம். மற்றும் நார்வே ஜூமில் இணைந்து இந்த அற்புதமான தவத்தை வழிநடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதை வழிநடத்தி செல்லும் வேதாத்திரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த தலைப்பை அருளிய சோதையம்மா அவர்களுக்கும் ரேவதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை வாழ்த்து மூலம் வாழ்க வளமுடன் என்று தெரிவித்து மகிழ்கிறேன். மற்றும் தவம் நடத்திய நன்றாக ஒரு துரிய தவம் ஆழ்ந்து நடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள வேதாத்திரிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் என்று கூறி மகிழ்கிறேன். மற்றும் இந்த சிந்தனைக்கு செல்வோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு நின்னை சரணடைந்தேன். எவ்வளவு இந்த சொல்லும் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுவதை நம்ம அனைவரும் உணர்வும். ஏன்னா இதுதான் நம்ம பிறவிக்கு பயன் தருவதே இதுதான். பிறவியின் நோக்கமே இதுன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா? அவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனை மிக்க ஒரு எண்ணம். வாழ்க வளமுடன். ஏன் இந்த பூ உலகில் மனிதனாக நம்ம பிறந்திருக்கோம் இல்ல? இன்ப துன்ப சூழ்நிலைகளில் வளர்ந்து மனிதன் என்ற பண்போடு இருந்தால் போராட்டமான வாழ்க்கை சூழலில் தானே இருந்து பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு என்ன பண்ணணும்? இவ்வுலகை துறந்து அக உலகை பற்றி வெற்றி பெற்றவர்கள் தான் சொல்றாங்க மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே. இதோடு மனிதனாக பிறந்துதான் எல்லாமே ஞானிகள், சித்தர்கள் அந்த வாழ்க்கை சூழலில் இருந்து அந்த அகத்தை அந்த பிரம்மத்தை பற்றிய சரணடைந்தவர்கள் தான் ஞானிகளாக இருக்காங்க, சித்தர்களாக, மகான்களாக. ஏன்னா அந்த கால வியாச பகவான் முதல் இன்று வேதாத்திரி நம் குரு மகிழ்ச்சி வரையில் எல்லாம் அந்த இறையோட சரணடைந்து கூறிய தத்துவங்கள் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. வாழ்க்கை நீர்க்குமிழி போல. ஏன்னா மனித வாழ்வு ஒரு கணத்தில், இந்த நீர்க்குமிழி ஒரு கணத்தில் என்ன குமிழ் விட்டு உடைஞ்சு விடுகிறது இல்லவா? அதுவாக மனித வாழ்க்கையே மாறக்கூடியதுதான். ஏன்னா பிறவியின் மதிப்பை நம்ம பிறவியோட மதிப்பை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழணும். இந்த வாழ்க்கை இப்படி ஞானப்பாதையும் இலக்கை அடையும். அந்த ஞானப்பாதையும் இலக்கை அடையும் வரை லட்சியத்தோட நம்ம பயன்படணும்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த சரணாகதிங்க நம்ம உணர முடியும். ஏன்னா நம்ம காலதேவன் கையில் கற்றுண்ட நம்ம வாழ்நாளை வீணடிக்க கூடாது. ஏன்னா இப்ப இந்த செகண்ட் இப்படி பேச இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இல்லை இல்லையா? அது மாதிரி காலதேவன் கையில் தான் நம்ம இருக்கு. அதனால அந்த வாழ்நாளை வீணடிக்க விடாம நம்மில் உறவேன்னு நம்ம முதல்ல கண்டு உறவுங்கிறாங்க. கடவுளை அறிவதற்கு நமக்குள்ள இருக்கிறது முதல்ல அந்த பாதையை நம்ம செல்லணுங்கிறாங்க. என்ன இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சுவந்து விடாமல் விடாமுயற்சியுடன் இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம தீய குணங்களையும் மிரு குணத்தையும் அகற்றி நற்பண்புகளை, நல்ல பண்புகளை நமக்குள் வளர்த்தி கொண்டு தெய்வீகத்தை அடைய வேண்டும்ங்கிறாங்க. அதுக்குத்தான் பிறப்பே. நம்ம பிறப்பே எதுக்கு? அதுக்குத்தான். வேற ஒண்ணும் இந்த சொத்து சுகம் காரு பங்களாவுக்கெல்லாம் இல்லை. இதை அடைய வேண்டியதை நம்ம பிறவியே எடுத்திருக்கோம். ஏன்னா வாழ்க்கையை நிலையாமையே நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி குழந்தை பருவம் வருது, இளமை பருவம் வருது, முதுமை பருவம், இதெல்லாம் மாறிக்கொண்டுதான் வருது. குழந்தையா இருக்கையில என்ன பண்றோம்? 2 கைகளையும் கால்களாக்கி 4 கால்ல நடக்கிறோம் இல்லையா? குழந்தைங்க தவந்துவார். அப்ப இளமையில் 2 கால்ல நடக்கிறோம். அப்புறம் முதுமை வந்துட்டு என்ன பண்றோம்? ஒரு கால் வேண்டியதா இருக்கு, ஊன்றுகோல். 3 கால்களோட நடக்கிறோம். இது மாதிரி தான் வாழ்க்கையை நிலையாமை உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு நம்ம நெருக்கமானவர்களாக, அன்புக்குரியவராக நம்ம முயல வேண்டும். அதுதான் மண்ணில் மனிதனாக பிறந்து கடவுளை அடையும் பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள்தான் அந்த பாதையில் நடப்பவர்கள், உணர்ந்தவர்களின் தத்துவத்தை வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அவரையே நம்ம இறுக பற்றி கொள்ளணுங்கிறாங்க. அப்படி வாழ்ந்தவர்களை நம்ம பற்றி கொள்ளணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம முறையாக பற்றி கொண்டு நம்மளது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணுங்கிற.
ஏன்னா எல்லோருமே இறைவனை தரிசிக்கத்தான் என்ன பண்றாங்க? இறைவனை தரிசிக்கணும்னு என்ன பண்றாங்க? புறத்தில் பூசை, புனகங்கள் எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. அதை சொல்றதுக்கே இல்ல இப்ப இருக்கிற நிலையில இல்லையா? புறத்தில் தான் பூசை, புனஸ்காரங்கள் செய்வது வழக்கமாக கொண்டிருக்காங்க. ஆனா தனக்குள்ள இருக்கிற இறைவனை எல்லா உயிர்களிடத்தும் தனக்குள்ள இருக்கிறது தான் எல்லா உயிரிடத்தும் உயிராக இருக்கிறது உணர்வதில்லை. அது இப்படித்தான். அதுதான் இப்ப துன்பத்துக்கே காரணம். அப்படி உணர்ந்தவர்கள் தான் மகான்களாக மாறுகிறார்கள். இங்கு பலர் என்ன அருள் வேண்டும்னு தான் நினைக்கிறாங்க. அருள் வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. ஆனா அருள் வேண்டும் என்று பிறர்கள் என்னன்னு யாரோரோ இப்ப என்னமோ அந்த அருள் பெறுவதற்கு பூஜை புனகாரங்கள், மந்திரங்கள், எந்திரங்கள், இதெல்லாம் தந்திரங்கள், இதெல்லாம் சரி அவர்களோட போய் சிக்கிட்டு, ஏன்னா அதை உண்மை என்று நம்பிட்டு அறியாமல் கூறுந்த வாழ்க்கையை அவர் கூறிய வாழ்க்கையை நம்பி அறியாமல் தான் துன்பத்துக்காக வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள்னு சொல்றாங்க. இங்க என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இங்குள்ள பற்று, பாசம், மயக்கம் இதிலிருந்து அறிவின் விழிப்பு நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? பிற துயர் துடைக்கின்ற தூய ஆன்மாவாக மாற வேண்டும். நமக்குள்ள ஆன்மாவை உணர்ந்து பிற உயிர்களின் ஆன்மாவை அந்த துன்பம் ஒரு ஆன்மா துன்பப்பட்டா அந்த ஆன்மாவுக்கு உதவக்கூடிய நிலையில் நம்ம அந்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் சரணாகதிங்கிறார். இது நம்ம இறைநிலையே நமக்கு அந்த நிலையில் வாழும் ஆன்மாவுக்கு இறைநிலையே தனக்கு தேவையானதை வழங்குங்கிறார். மனித வாழ்வில் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தே இரண்டே இரண்டு தான் சொல்ற. அவை இறை அருளும் இறை உறவும். நம்ம எப்பொழுதும் அந்த இறை உணர்வோடவும் இறை அருளோடவும் இருக்கும். இதுதான் அழிவற்றது. இந்த நிலைதான் இறை அருளும் இறை உறவும். அப்பொழுது உறவு அது கூடவே இருக்கணுங்கிறாங்க. இதுவேதான் அழிவற்றது, திண்மையானது, அதுதான் உண்மையான சொத்து என்று உணர்ந்து வாழ்க்கையை நடத்தணுங்கிறார். ஏன்னா இந்த தத்துவத்தை மகிழ்ச்சி நம்ம குரு மகான் எப்படி கூறுகிறாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னுள் உன்னை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் உனைத்தான் இறைவனாக பாடுகின்றேன். ஆனா சொல்லிட்டு அடுத்ததான் சொல்ற பாருங்க. அதுதான் மகிழ்ச்சியோட இது. உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறேன். தான் மட்டும் இல்ல, உலக மக்கள் அனைவருமே அந்த நிலையை அடையணும், அந்த சரணாகதிங்கிற அந்த இறை தத்துவத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் குருமா உலக மக்களையே இணைத்துதான் பாடுகிறார். இதுதானே சரணாகதி. அப்போ மேலும் இந்த பாடல்ல நமக்கு மேலும் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க மகிழ்ச்சி. அந்த பாடல், பரம்பொருளே என் உயிருக்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்த்தேன், வரமளித்து வாழ்த்தி என அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமா மக்களுக்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கின்றார். சிரமதலில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர் திருந்து இறைப்பணி செய்கின்றேன். எவ்வளவு இறையோட ஒன்றிய நிலையில், இது உணர்ந்த நிலை அல்லவா? அது இறை தவிர்த்து வேற ஒன்றும் உணராத நிலையில் தானே இந்த கவி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்க? பரம்பொருளே அந்த மெய்ப்பொருள், அந்த நித்தியமானது, அந்த எல்லையற்ற பேராற்றல் உள்ள அந்த பேரறிவாக உள்ள அந்த பிரமமே என் உயிருக்குள் எப்படி அறிவாக நின்று இருப்பாகவும் இயக்கமாகவும் என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பது. அந்த பரம்பொருளே எனக்கு உணர்த்தியது. நான் உள்ள அந்த பரம்பொருளே எனக்கு உணர்த்தியது. உயிர்த்தேன் என்கிறார். உயிர்த்தேன், உணர்ந்தேன், மேல்நிலை அடைந்தேன். என்ன மேல்நிலை? அதை உணர்ந்து அதனுள் ஐக்கியமாயிட்டேங்கிறார். அப்ப அந்த நிலையில என்ன தோன்றுது அவருக்கு உள்ளுணர்வாக அப்படின்னா, என் மாற்ற நிலைகள் தான் இன்பமாகவும் துன்பமாகவும் வருகிறது என்று உணர்ந்தேன். அந்த நிலையை அடைஞ்சுன்ன இன்பத்துக்கும் துன்பம் என்னுடைய மாற்றங்கள் தான். அப்புறம் என்னுடைய பிறகு யோசித்து என்னுடைய மூலம் நோக்கி என்னோட மூலம் என்னன்னு ஆராயும் போது உன்மாற்ற நிலைகள் தான் உணர்ந்து கொண்டேன். இதுக்கெல்லாம் உன்னுடைய மாற்றம் தான் என்ன உயிராகவும்
அறிவாகவும் மனமாகவும் மூன்றாகவும் நீ இருக்காய். இந்த நாற்றத்தை இந்த மாற்றத்தை அறிந்தபோது அறிவடையும் பேறு பெற்றேன், அறிவை பற்றிய முழுமை அடைந்தேன்கிறார். அதான் திருக்கூத்துன்னு சொல்றாங்க. நாயகனே நானாக பேறு பெற்றேன். நாயகனே இறைவனை எப்படி கூப்பிடுற, நானான பேறு பெற்றேன். இந்த நிலை பெற்ற பின்னர் தன்முனைப்பு எப்படி வரும்? அருகுணமும் ஐயுணர்வும் நலம் விளைவிக்கும் அருளாக மாறியது. அந்த அருகுணங்களும் ஐயுணர்வும் அருள் நிலையை எய்தியதுங்கிறாங்க. அதுதான் பேரின்பமாச்சு. மேலும் அந்த பேரறிவை என்ன செய்து வரம் கொடுத்தது. வரம் கொடுத்தது மட்டுமல்ல, என்னை வாழ்த்தியதுன்னு சொல்றாங்க. அந்த நிலை, அந்த உணர்வு நிலையை பாருங்க. வரம் கொடுத்து என்னை வாழ்த்தி உலக மக்களுக்கு அந்த அறியாமையில் இருக்கிறது என் உண்மை நிலையை விளக்கு என்றார். அவன் பாடி ஆடும் திருக்கூத்து தானே என்ன? அந்த திருக்கூத்து இருப்பாக இருந்த பேர் அறிவுதானே இயக்கமாக மாறியது இல்லையா? சொல்லியிருக்காங்க இல்லையா மகிழ்ச்சி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுக்களாக மாறி அண்ட கோடிகளாக மாறி அனைத்துமாகி அதுவே என்ன ஆகும்? ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை தோற்றுவித்து அதுதான முழு திறனுடன் அதுதான பார்த்து முடிக்குது. இதுதான் அறிவாக இருந்து நடத்துகிறது என்பதை உணர்த்த வேண்டும். இந்த உண்மை நிலையை அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு உணர்த்த வேண்டும்னு அதை இறையே எனக்கு உணர்த்தியது அப்படின்னு சொல்லுது. அதுதான் மக்களுக்கு இந்த தெய்வ நிலையை தெளிவாக மக்கள் நிலை அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கவியில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரமையான தந்தன். இந்த இதைத்தான் மக்கள் உணர வேண்டும். என்ன தெய்வ செயல் விளைவு தத்துவம் மக்களிடம் பரவ வேண்டுங்கிறாங்க. செய்கைக்கு விளைவிக்கும் சிறப்புணர்ந்த செயல் விளைவு தத்துவமாக எடுத்துரைக்க வேண்டும். இதுதான் உணர்த்தியது. அந்த திருவாக்குப்படி, அந்த அருளின் வாக்குப்படி பேரறிவாகவும் பேராற்றலுமாக உள்ள தத்துவத்தை சிரமதனில் தாங்கி எழுதியிருக்கார் பாருங்க. சிரமதனில் தாங்கி என்னுடைய தலையாக கடமையாக, இதுதான் கடமையாக, தேசம் நாடு ஊர் என்று உலக மக்கள் அனைவருக்கும் இறைப்பணியாக இதை செய்கின்றேன். இறைப்பணியாக செய்கின்றேன். இறைவன் எனக்கு இட்ட கட்டளையாக கடமையாக செய்கின்றேன் என்கிறார். எவ்வளவு உணர்ந்த அந்த நிலையில் எல்லா உலக மக்கள் அனைவரையுமே ஒன்றாக இணைந்தது தானே இயற்கை. அப்படின்னால நம்ம இதைத்தான் ஒரு இயற்கையை ஈஸ்வரனாக எல்லாமாக தானுமாக இருக்கும் நிலை, இயங்கும் நிலை, இயக்கு நிலை, இவற்றைத்தான் தன் அகநோக்கு பயிற்சியால் எல்லாம் உள் உணர்ந்தோர்தான் பரந்த நிலையில் பேரறிவில் அவர்கள் சொல்லும் பாடும் கவிதை எல்லா கருத்துக்களும் ஒன்றேதான் இல்லையா? இந்த நிலைதான சரணாகதி. இயற்கையேதான் எல்லாமாக ஈஸ்வரனாக எல்லாம் எப்படி இது உணர்ந்து அகநோக்கு பயிற்சியால் அந்த தவத்தின் மூலமாக அதுவோடு ஒன்று நின்று ஆழ்ந்து தவமாற்றி அதுவாக நின்று எழுதியது கவிதைகள் தத்துவங்கள் எல்லாமே இறைநிலை அடைந்த சரணாகதி அடைந்த நிலைதானே. இந்த நிலை அடைவது எப்படி? அந்த உணர்வுகளை மகிழ்ச்சி ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு இந்த சரணாகதி அடைந்த அந்த உணர்வை நம்மளுக்கு வெளிப்படுத்தி எவ்வளவோ பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்லாம் ரொம்ப உள்ள உணர்ந்த பாருங்க. எல்லையற்ற இறையாற்றல் என்னுள்ளும் புறமும் இவ்வுலகம் வானுலகம் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் உணர்ந்த நாள் முதலா. நல்ல உண்மை நான் உணர்ந்த நாள் முதலால் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் முரண் பெற்றேன்கிற. அதனால என் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை. வாழ்க்கையில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கிறேன். இதுதான் சரணாகதி அடைந்து எல்லாம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற அந்த உணர்வு நிலையை நம்மளுக்கு வெளிப்படுத்தி எவ்வளவோ சரணாகதி நிலையை நம்மளுக்கு விளக்கமாக செய்திருக்காங்க. இதை சரணாகதி அடைந்த குரு நம்மளுக்கு இந்த தொடர்பு நம்மளுக்கு வேணும். சரணாகதி அடைந்த குருவின் தொடர்பு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வினை தூய்மை செய்து பிறவி பெருங்கடலை நீந்தி இறையுணர்வு பெற அந்த சரணாகதி அடைந்த
குருவோட தொடர்பு நம்மளுக்கு எப்பொழுதும் வேணும். எது எங்கும் நிறைந்தது எதுவும் எதுவும் இங்க நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்ந்துக்கணும். இங்க எதுவும் நிலைக்கப் போவது இல்லை. இப்படி இருந்த நம்முடைய கடமைகளை இப்படி செய்துவிட்டு நம்முடைய சீவனை சிவனாக மாக்க முயல வேண்டும். நம்மளுடைய சீவனையே சிவனாக்க, நம்மளையே சிவனாக்க, அதற்குத்தான் அருள் பெற்ற சரணாகதி அடைந்த குருவர்களின் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு தேவை. அதுவும் நம்மளுக்கு எப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மளுக்கு அதுவும் கிட்டுங்கிறார். குருவின் அறிவுரைகள் ஒவ்வொன்றும் அறத்துடன் கூறியது. பிறவியை நீக்க வழிகாட்டுதலும் குருவின் அறிவுரைகள், அருளுரைகள், வழிகாட்டுதல், ஆலோசனைகள் யாவும் நம்முடைய ஐயங்களை நீக்கி புற வாழ்க்கையில் நம்முடைய துயரங்களை நீக்கி அகம் பிரமத்தை அடைவதற்காக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அப்போதுதான் பரபிரமத்தை அடைய முடியும். முடிவில் இந்த பிரமத்தை உணர்ந்த பிறகுதான் சரணாகதியை அடைந்த நிலையை நம்ம அடைஞ்சிடும். இந்த பேரண்டம் அந்த நிலையில் இருக்கும்போது பேரண்டமே அனைத்தையும் பூர்த்தி செய்யுங்கிறார். இந்த நிலையை அடைவதற்கான நம் குருமகான் இவ்வளவு தத்துவங்களையும் மனவளக்கலை என்ற வாழ்க்கை தத்துவமாக பயிற்சி முறைகளாக கொடுத்திருக்காங்க இல்லையா. மேலும் சித்த பெருமக்கள் நிறைய இந்த தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி அப்படியே பொக்கிஷம்னு என்னன்னு சொல்ல புதையல் குருமகான் கொடுத்துள்ள இது நம்ம அனைத்தையுமே சரணாகதி அடையக்கூடிய பயிற்சிகளாக நம்ம மாற்றி வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தும் போது அந்த உணர்வு நிலை நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் சரணாகதி எப்படிங்கிறத ஒரு பாடலையும் கூட கொடுத்திருக்காங்க. தனை அடக்கி தலைவனையே முன்வைத்து, தனை அடக்கி தலைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறி சரணாகதி என்னும் சாந்த நெறி. இந்நெறியில் தன்னை தலைவனாக காணும் தன்மை இயல்பா வளரும் தருக்கொழியும் ஆசிரியன் தவக்காப்பில் உயிருயுங்கிறாங்க. எவ்வளவு இந்த ஆசிரியங்கிறதுக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. தன் உயிரை உணர்ந்தால் தானே பிற உயிரை உணர முடியும். அதற்கு சரணாகதி அப்படிங்கிறாங்க. எந்த செயல் செய்தாலும் நான் தான் என்ற ஆணவம் இல்லாமல் இறைநிலையே எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயலாற்றுவதுதான் சரணாகதி என்னும் சாந்த நெறி அப்படிங்கிறாங்க. இந்நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல், ஏன்னா இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல் கடமைகளை ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வாழும் வாழ்க்கை தான் சரணாகதி. ஏன்னா அந்த நிலை இருக்கணும். இயற்கைக்கு எப்பவும் முரண்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். தன்னில் இறைத்தன்மை வெளிப்படும் போது என்ன ஆகும்? தானே இறைவனாக காணும் தன்மை இயல்பாக வந்துடுங்கிறாங்க. இந்த நிலையில் முனைப்பு எப்படி வரும் இல்லையா? இந்த உணர்வு இருந்தா முனைப்புங்கிறது இருக்குமா? இப்ப ஆசிரியன் அப்படிங்கிறது மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு உணர்ந்த ஒரு டெபனிஷன் எவ்வளவு உயர்த்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாம சிந்திச்சா அவ்வளவு உணர்வு நிலை நமக்கு கிட்டும். ஏன்னா ஆசிரியன் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க அரு உருவமா ஆதிபரம், அகநிலைக்கு உயர் குறிப்பு அன்புருவாம் ஆசிரியன். அன்பு உருவமானவன் தான் ஆசிரியன்கிற. ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திருவடிவம். ஆசிரியர்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க? ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திருவடிவம். உலக மத நூல்கள் எல்லாம் ஓதும் இந்த உண்மை, மத நூல்கள் எல்லாம் இந்த உண்மையை ஓதுங்கிறாங்க. ஆசிரியன் தவக்காப்பில் உயிர்கள் உய்யும் அப்படின்னா ஆசிரியங்கிறது டெபினேஷன் எப்படி கொடுத்திருக்காங்க. அந்த நிலையில நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்ம அந்த நிலையில எவ்வளவு இருக்கோ அப்படிங்கிறது நம்ம முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பாடல் ஆசிரியர்ங்கிறது. இறைவனை சதா அடைந்தவர்கள் தானே உலக மக்கள் அனைவரும் உய்வதற்கு இறைப்பணியாக தொண்டாற்றுவார்கள் இல்லையா? இதாங்க மகிழ்ச்சி. இன்னொன்று கூட சொல்றாங்க, இறைவா கர்மயோகம் என்னும் உலக சமய எண்ணமதை என்னுள்ளே எழுப்பி விட்டாய் அறிவாய். நீதான் என்னுள்ள அறிவாக இருந்து மத தலைவர்கள் அறிஞர்களை எல்லாம் இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். நீதான் செய்யணும்.
மாந்தரிலே மறைவாக உள்ள நீ மண்ணுலகில் விரைவிலே பறைவிட வேண்டும். நீதான் இதை செய்யணும் அப்படின்னு இறைவனோட சரணாகதி அடைந்த நிலைதானே சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதான் மாணிக்க வாசகர் இதே கருத்து தான். எல்லாமே ஞானிகள் எல்லாம் சரணடைந்துதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் வேண்டத்தக்கன அறிவாய் நீ, வேண்டிய முழுதும் தருவாய் நீ, வேண்டுமயன என்னன்னா வேண்டிய நீ யாது அருள் செய்த, நான் வேண்டிய நீ அருள் செய்த, நீயா தானே எனக்கு அருள் கொடுத்த. அதுவும் நான் எதா வேண்டும்னா பரிசோண்டு உண்டல்ல, அதுவும் உந்தன் விருப்பம்தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் இறைவனிடம் சரணாகதி அடைந்த நிலைதான். பட்டினத்தார் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? பட்டினத்தார் அவ்வளவு சரணாகதி அடைந்த நிலை எவ்வளவோ இருக்கு. காதற்ற ஊசி வராது, உடனே அவ்வளவு துறந்துட்டு போனாங்க. இப்ப பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மூலம் ஒரு ஞானம் அவருக்கு கிடைக்குது. பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்ப அத்தர் வச்சுட்டு அந்த ஒரு வச்சு இருக்கும்போது அந்த அம்மா, நீ எல்லாத்தையும் திறந்துட்டியே, இதை மட்டும் ஏன் கையில வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னு அந்த பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்றாங்க, இருக்கும் இடம் தேடி என் பசிக்க உணவு, நான் இருக்கிற இடம் தேடி என் பசிக்க உணவு, விரும்பி அழைத்தாலும் போக மாட்டேன், உருக்கமுடன் கொடுத்தால் உண்பேன். எவ்வளவு இறை மேல நம்பிக்கை, இறை சரணாகதி இந்த உணர்வு வருவார். இறைவனிடம் சரணாகதி அடைந்தாதானே உருக்கமுடன் நீ கொடுத்தாத்தான் சாப்பிடுவேன். அப்ப நம்பிக்கை எவ்வளவு சரணாகதி அடைந்த நிலையை ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பாரதியார் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அதுல நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மாங்கிற ஒரு பாடல்ல சொல்றாங்க, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். என்கிட்ட இதெல்லாம் கவலைகள் இதெல்லாம் போக்கணும்னு உன்னை சரணடைந்திருக்கேன். மீடியம் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன். அச்சமும் பேராசை எல்லாமே என் மனதுல குடி புகுந்துச்சு, அதையெல்லாம் போக்க நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மாங்கிற. தன் செயல் என்று தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு வர வண்ணம் நின்னை சரணடைந்தேன். என் செயல் என்று தவிப்பு நீங்கி எல்லாம் உன்னோட செயல் என்று நிறைவு வருவதற்கு உன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, உன்னை சரணடைந்தேங்கிற. துன்பமில்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட. துன்பமில்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை நல்லதும் தீயதும் நாம் அறியோம் அன்னை, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக என்று நின்னை நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாது, நின்னை நீதான் நல்லது தீமையை விரட்டி நல்லது செய்ய நீதான் வரணும், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் சொல்றேன். எவ்வளவு உணர்ந்தது சரணடைந்த நிலைதானே இதெல்லாமே. வள்ளல் பெருமானும் இதில் சரணடைந்த நிலையை எல்லாமே சரணடைந்த நிலையை நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா நாணமும் என் நாணம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என் அப்பர், எல்லாம் நல்கி என் உள்ளத்தில் உள்ளாரே. இதெல்லாம் பிரிச்சு பார்க்காம, இதெல்லாம் தனித்தனியா பார்க்காம எல்லாமே ஒன்று அப்படின்னு உணர்ந்த சரணாகதி அடைந்த நிலையில் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றாக. நீ அருணகிரிநாதன் கூட ஒன்று சொல்லுவார், நீ வேறு நான் வேறு என்று எண்ணாதிருக்க நீயும் நானுமா ஏக போகமா சுகமருள் பராபரமேன்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாமே உணர்ந்து சரணாகதி அடைந்த நிலையில் எல்லாமே உணர்த்தி இருக்காங்க வள்ளல் பெருமான். நானும் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி, நான் உரைக்கும் வார்த்தைய எல்லாம், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை அன்றி, அந்த தெய்வம் உரைத்த வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல, நான் உரைக்கும் வார்த்தையே இல்லை, அந்த தெய்வம் உணர்த்த வார்த்தை தான் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அந்த நிலையில் அதை எப்படி உணரணும்னு சொல்றாங்க பாருங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து, அன்பே
நிறைந்து நிறைந்து ஊற்றெடுக்கும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து. எப்படி இதெல்லாம் உருக்கமாக எப்படி சரணாகதி அடைந்த நிலை. அதுவும் சொல்றாங்க, புனைந்துரையேன் பொய் புகழேன். நான் கற்பனையாகவோ ஈடுகட்டியே இதெல்லாம் சொல்ல, பொய்யும் சொல்ல, உண்மையை சத்தியம் சொல்கின்றேன்னு இந்த பாடல்ல நம்மளுக்கு அந்த சரணாகதியை நம்ம அடையணுங்கிறத எவ்வளவோ தெளிவா சொல்லியிருக்காங்க சித்தர்கள், ஞானிகள். நம் குருமகான் முதல் அந்த சரணாகதியை நாம அடைவதற்கான வழிமுறைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றி வாழ்வது யார்கள் நம்ம உணர்ந்து பின்பற்றி வாழ்ந்து உய்விக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே எல்லாருக்கும். ஒரு ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன ஒரு கதை மூலம் நம்ம இந்த சரணாகதியை பார்க்கலாம். ஒரே ஒரு 4 நிமிஷம். அரண்மனை, துவாரகை அரண்மனையில கண்ணன் அருகே அமர்ந்திருக்க உத்தவர். கண்ணன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க. அவங்க முகத்தில் ஒரு கடும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இந்த உத்தவர். உத்தவர், எதை பற்றி உங்களுக்கு ஆழ்ந்த யோசனை அப்படின்னு, யோசனை என்ன இவ்வளவு யோசனைன்னு கண்ணன் கேட்கிறாங்க. எல்லாவற்றையும் தெரிந்த கடவுளர் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வினா அப்படின்னு உத்தவர், எல்லாவற்றையும் தெரிஞ்ச உங்களுக்கு என்னிடம் என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு உத்தவர் நகர்த்தி கொண்டா சொன்னா, பகவானிடம் தான் வெளிப்படையாக இருப்பது நல்லதுதான். ஏன்னா நம்ம உள்ள வச்சு எதுவுமே இறைவனுக்கு தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு ஒரு பெருமூச்சுடன் சொல்ல, பிரபுவே, நானும் எத்தனையோ ஜபங்கள் செய்து விட்டேன். என்ன எல்லோரும் ரிஷி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்ற பட்டம் மட்டும் இன்னும் எனக்கு கிட்டவில்லை. முனிவர்களிடையே நானும் ஒரு மகிழ்ச்சி என்ற அந்தஸ்தை பெற விரும்புகிறேன் என்கிறார். கண்ணன் மனதிற்குள் சிரித்து கொண்டாராமா. ஏன்னா ஆசைகளை எல்லாம் முற்றும் துறந்த முனிவருக்கு மாபெரும் துறவி என்ற பட்டம் பெறும் ஆசையை துறக்க முடியவில்லையே என்று நகர்த்திக்கிறார். தான் சொல்ற, பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டு எல்லா பற்றை விட வேண்டியவர் பட்டம் பெறும் பற்றை விட மறுக்கிறாரே. அந்த ஆசையும் சேர்த்து துறந்தால் அல்லவா இவர் மகிழ்ச்சி என்ற அந்தஸ்தை அடைய முடியும்னு சொல்லி தன் அடியவரான அவருக்கு ஒரு நல்ல வழி, இந்த ஆசையிலிருந்து அவருக்கு நல்ல வழி புகட்டணும்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்ற, உத்தவரே, ஆத்ம அனுபூதி பெற்றவர்களுக்குத்தானே பட்டம் அந்த பட்டத்துக்கு உரியது. தாங்கள் ஆத்மா விசாரணை செய்து இறைவனேன்றி இவ்வுலகில் ஏதும் இல்லை என்று அவனுடன் இணைந்து இரண்டரை கலந்து விட்டீங்களா அப்படிங்கிற கேட்கிறார் கண்ணன். இதுக்கு என்ன கேள்வி? நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே உன்னுடன் இப்ப பக்கத்திலேயே தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும்னு சொல்றாங்க. அப்ப கண்ணன் நினைக்கிறார், இவருக்கு அரிய இருப்பது இணைந்திருப்பதுதான் நினைச்சுக்கிறாங்க. இதை உத்தவருக்கு இது என்ன அப்படின்னு உணர்த்தணும்னு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நானு ராதைக்கு பிருந்தாவனில் இருக்கு ராதைக்கு ஒரு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை கொண்டு போய் செய்தி சொல்லிட்டு ஓலை எழுதித்தார, அதை கொண்டு போய் கொடுக்குறீங்களா கேட்கறாங்க. சரி அப்படின்னு அவரும் உத்தவர் அதை வாங்கிட்டு சீக்கிரம் கொடுங்க, ராதையை அம்மாவை நான் தரிசிக்க வேணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஓலையை எடுத்து பெட்டியிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஓலையில ஒண்ணுமே இல்லை. இதென்ன எழுதாத ஓலையை கொடுக்குறீங்களே, ஏதாச்சும் எழுதி கொடுத்தா தானே? இல்ல, அது எழுதாத ஓலையே ராதை படிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எழுதாத ஓலை எப்படி ராதை படிக்கும்? இவருக்கு ஒரு சந்தேகம். என்ன இவ்வளவு அன்பா ஒரு காதலிக்கு எழுதவும் ஒண்ணுமே எழுதாம கொடுக்கறதா அப்படின்னு, ஏதாச்சும் எழுதி கொடுங்க. இல்ல, எழுதாத ஓலையே ராதை படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவர் வாங்க போகும்போது இவருக்கு ஒரு எண்ணம், எழுதாம கொண்டு போய் கொடுத்தா ராதை மன கவலைப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்றும் உன் ஞாபகம் எனக்கு அடிக்கடி வந்து போகிறது அப்படின்னு எழுதி இவரே எழுதி கொண்டு போய் ராதைகிட்ட கொண்டு போய் கொடுப்பா. அதை பார்த்துட்டு ராதை, இது என்ன கூத்தா இருக்குன்னு கலகலன்னு சிரிப்பாங்க. இதென்ன சிரிக்க, ஏன் இப்படி எழுதுனீங்க? சம்பந்தமே இல்லாம எழுதியிருக்கிறே தவிர அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, நீ உங்க மனசு கஷ்டப்படும் அல்லவா, ஒண்ணுமே எழுதாத ஓலை கொடுத்தா அப்படின்னு. நீ எப்படி நினைக்கிற ஒண்ணுமே எழுதாத ஓலைன்னு? நான் இங்க துவாரகையில் அவருக்கும் பிருந்தாவனத்தில் நான் இருக்கும்போது 2 பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? எப்போதும் என் உள்ளத்தில் அவர்தான் இருக்கிறார். அவரையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னையே அவர் நினைத்து கொண்டு, இதுல பிரிவு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. சொல்றாங்க, உள்ள கோயில்களை கற்கோயில்களை விட
உள்ள கோயில்கள் தான் இறைவன் உறைவான். அதான் உள்ள கோயில்களை விட உள்ள கோயில் இறைவன் உறைபவன். அதனால தூரம் தள்ளி இருக்கிறதுனால விலகி எப்போது என் உள்ளத்தில் கண்ணன் உறைந்து இருக்கான் அப்படிங்கிறது இதை உணர்ந்தோன்னா அவருக்கு பக்கத்திலே இருக்கிறது மட்டும் அல்ல, அவர் இதயத்தில் உள்ள இருப்பவர்தான் இறைவனை உணர்ந்தவங்க அப்படின்னு இதை உணர்த்துவதற்குத்தான் வெறும் இப்ப ஓலை எழுதாத ஓலையில எப்படி ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதோ அது மாதிரி உள்ளம் வந்து சுத்தமாக இருக்கும்போது இறைவன் அந்த உள்ள கோயில் உறைபவன். இதை உணர்த்துவதற்குத்தான் உங்களுக்கு இதை எழுதாத ஓலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அப்பதான் தெளிவு வருது. ஐயோ இவ்வளவு பெரிய நம்ம பக்கத்தில் இருந்தா இறைவன் அடைஞ்சிட்டோம்னு அவர் எப்படி உள்ளத்துல இருக்கணும் அப்படி கொண்டு வந்து உடனே வந்து கண்ணன் காலில் விழுந்து என்னை அப்பா கண்ணன் வாங்க மகிழ்ச்சி அப்படின்னு அழைக்கும். என்னை மகிழ்ச்சின்னு அழைக்க வேண்டாம், உத்தவரேன்னு அழைச்சா போதும், எப்பொழுதும் என்னோட உள்ளத்தில் நீங்கள் உறைந்து இருந்தால் அதுவே போதும்னு சொல்லி வரம் வாங்கிட்டு போறாங்களாம். அது மாதிரி நம்ம எப்போதும் இல்ல இறைவனை நம்ம உள்ளத்தில் வைத்து பூஜிப்பதுதான் இறை வழிபாடு, அதுதான் சரணாகதி என்று கூறி ஒரு நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். சாரிம்மா 2 நிமிஷம் அதிகமாக போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. அருமையான, அதாவது நின்னை சரண